ஹாய் மக்களே, வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ரெயின் லில்லி எல்லாம் பூக்காமல் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு, மழை இல்லாமல். இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா நல்ல மழை. முந்தா நேற்று, அதுக்கு முந்தின நாள்லாம் நல்ல மழை பெஞ்சிச்சு, விட்டு விட்டு பெஞ்சிச்சு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழை நல்ல மழை, பார்த்துக்கோங்க, சூப்பராக இருந்துச்சு. இது அதுக்கு முன்னாடியே விட்டுருந்த மொட்டுகள் தான். இது கொஞ்சம் மொட்டுகள் தான் விட்டுருந்துச்சு. அது என்னென்ன பூக்கள்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது பாருங்கள், லெமன் குவாட்ஸு எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? 3 லேயர் உள்ளது, பர்ஃபெக்டாக ப்ளூம் ஆகிருக்கு. அப்புறம் இன்னும் மொட்டுகள் இருக்குது பாருங்கள். மிஸ் ஆலிவோட மொட்டெல்லாம் நிறைய விட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இது சிட்ரிடாக்கு சூப்பராக ப்ளூம் ஆகிருக்கு பாருங்கள். இது நான் இப்போ ரீசெண்டாக நான் சேல் கொடுத்தது போக மிச்ச பல்பை நட்டு வச்சேன். அதில் வந்திருக்க முதல் பூ தான் இது. இது ஃபுல்லாகவே சிட்ரிடாக் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ க்யூட்டாக பூத்துருக்கு பாருங்கள். சிட்ரிடாக்லாம் டக்கு டக்குன்னு பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. என் கஸ்டமருக்கு கொடுத்து ஒரு வாரத்தில் பூத்ததை பிக்சர் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் லவ் பாருங்கள், எவ்வளோ மொட்டு பாருங்கள். நேற்று ஒரு பூ பூத்து இந்த வாடி போயிருக்கு பாருங்கள். இன்றைக்கி 2 ப்ளூம் ஆகிருக்கு. மற்றது எல்லாமே மொட்டாக இருக்குது. நாளைக்கு எல்லாமே இது மலரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் இது ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர். ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சக்குராஸ்னோ, செம்ம க்யூட்டு பூ சக்குராஸ்னோ. அதில் நேற்று ஒரு பூ பூத்து வாடி இருக்கு பாருங்கள். இன்னும் மொட்டுகளும் இருக்குது. அப்புறம் இது நம்மளோட மல்டி ஆரஞ்சு. மல்டி ஆரஞ்சு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இந்த பாட்டில் பாருங்கள், மொட்டை எவ்வளோ சூப்பராக மொட்டுகள் இருக்குது பாருங்கள். மழை வந்தால் போதும். அப்புறம் இங்கே ஒரு மிஸ் ஆலிவ் பூத்துருக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பூ. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே பாருங்கள், ஜம்போ பாருங்கள், என்னமா பூத்துருக்கு. ஒவ்வொரு பூவும் அவ்வளோ பெரிய பெரிய சைஸ். ஜம்போனா ஜம்போ தான் பாருங்கள். அவ்வளோ பெரிய பூ பாருங்கள். அப்புறம் இது நம்மளோட அடினியம் பிங்க் சுவாசிக்கம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த சீடு ரொம்ப நாளாகவே இப்படியே தான் இருக்குது, முத்தவும் மாட்டுது. இது வளருதா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை. ரொம்ப நாளாக இதே சைஸில் இருக்குது. அப்புறம் இது ஒரு ரெட் வெரைட்டி, கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரெட் வெரைட்டி. குட்டி பூவாக பூக்கும், ஆனால் அழகாக இருக்கும் பார்க்க. மல்டிபெட்டல் தான். இது 3 அடுக்கு உள்ள ஒரு ரெட் வெரைட்டி. தெரியுது அவங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு அடுக்கு, அப்புறம் ஒரு அடுக்கு, அப்புறம் உள்ளுக்கு ஒரு அடுக்கு. இது பாருங்க, ரெட் சுவாசிக்கம் மொட்டு. இலையே இல்லை செடியில், ஆனால் மொட்டுகள் வந்துட்டுருக்கு. இது டாய், புது வெரைட்டி. அப்புறம் இங்கே ஒரு ஒயிட்டு. ஒயிட்லேயே நான் ஒரு 5-6 வெரைட்டி வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும் ஒயிட் கலர் பூ பார்க்குறதுக்கு. இந்த அடினியம் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இது நம்மளோட மாயா. மாயானா மாயா தான். என்ன அழகு பாருங்கள். இந்த எல்லோ வெரைட்டி பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்கும். ஆனால் எல்லோ வெரைட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் பூக்குது, அடிக்கடி பூக்க மாட்டுது. செம்ம க்யூட்டு. எவ்வளோ பெரிய பூ பாருங்க, நல்ல அழகான எல்லோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காக்கா ரொம்ப நேரமாக அங்கனக்குள்ளே நின்றுட்டே இருந்துச்சு. சரி, தண்ணிக்கு தான் நிற்கிதோ அப்படின்னு சொல்லிட்டு குழாயை திறந்து விட்டுட்டு இங்கிட்டு பார்த்தா அந்த காஞ்ச குச்சியிலேருந்து கூடு கட்டுறதுக்கு குச்சி எடுத்துகிட்ருக்கு பாருங்கள்.
ஆனால் நம்ம ஒவ்வொரு நேரம் வந்து நிற்கிறப்ப குழாய் திறந்து விட்டு இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா அது போய் தண்ணி குடிக்கும். இன்றைக்கும் நான் தண்ணி குடிக்க தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதை திறந்து விட்டு அது வந்து குச்சி பெருக்கிட்டு இருக்கு கூடு கட்டுறதுக்கு. இழுத்து பார்க்குது, ஒன்றும் வரல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ கொடி மொத்தமாக கட் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வளர்ந்துருச்சுன்னா அடிக்கடி கட் பண்ணி விடுவேன். அது உருகி பார்க்குது, அதால் உருக முடியலை. அப்புறம் சில சமயம் என்ன பண்ணுன்னா, தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்னு யாரும் திட்ட வேண்டாம், நான் காக்கா போயிருன்றனால தான் இங்கே நின்றுட்டுருக்கேன். ஒரு சில நேரம் பார்த்தோன்னா விளக்கமாறு இருக்கும் இல்லையா, நம்மளோட பூமாறு, அந்த விளக்கமாறு இங்கே மாடி கூட்டுறதுக்கு நான் வச்சுருப்பேன். ஒவ்வொரு நேரம் பார்த்தா பிச்சு கிடக்கும். என் பசங்க தான் பிச்சு போகிறாங்களோன்னு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்தா காக்கா தான் வந்து கூடு கட்டுறதுக்காண்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. நம்மளோட டேபிள் ரோஸ் பாருங்கள், பூக்கள் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இதை வந்து என்ன பண்ணணும்னா ட்ரிம் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து பூக்கள் கொடுக்கும். பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பர் ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் வந்து பூக்கள் வந்து கம்மியாகிடுச்சு. அதனால் வந்து நம்ம வந்து பிளான்ட்டை ட்ரிம் பண்ணி விட போகிறேன். ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் எப்படி பூக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்றைக்கி பூத்ததுலேயே எனக்கு லெமன் கார்ட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ரெயின் லில்லி பல்பு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கால் எனக்கு வரவே வராது, சைலண்ட்டில் போயிடும். கால் வந்ததே எனக்கு தெரியாது, ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும்தான் காட்டும், இப்படி ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மெசேஜ் மட்டும் போடுங்க. உங்களுக்கு என்ன பல்பு வேணுமோ மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.